அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசுகிறேன். இந்த பாரத தேசம், இந்த தேசம் என்பதுமே நதிகள் மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, மரங்கள் மட்டுமல்ல, பெண்ணும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்திலிருந்து கூட பேசுகிறேன். ஆதிசக்தியாம் பராசக்தி நமக்கெல்லாம் தெரியும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். அதே தந்தைக்கு சொல் மிக்க மந்திரமில்லை என்பார்கள். தாயை விட சிறந்தது ஒரு கோயில் இல்லை என்பார்கள். ஆனாலும் இதையெல்லாம் விட ஒரு சிறந்தது தான் கணவனே கண்கண்ட தெய்வம். இந்த பூமியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் தெய்வம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதிசக்தியாம் பராசக்தி சிவனின் பேச்சை கேட்காம தன்னுடைய தந்தையினுடைய அப்படிங்கிற பாசத்தின் காரணமாக தட்சன் யாகத்தில் கலந்து கொள்கிறார். அதன் காரணமாக அவமானப்படுகின்றார். அதன் காரணமாக தன் மனைவி தன் துணை அவமானப்பட்டு விட்டதே என்று கதறுகிறார். அதே நேரம் அந்த தாய் பராசக்தி அக்னியில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கின்றார். அந்த சிவபெருமானோ ஆகுருஷத்தோடு வீரபத்திரத்தை அனுப்பி அந்த இடத்தையே துவம்சம் செய்து விடுகிறார். அன்னையை உடலிலே தூக்கி ஒரு ஆட்டம் ஆடுகின்றார், ருத்ரா ஆட்டம். இதை விஷ்ணுவிடம் சொன்னபோது விஷ்ணு தன்னுடைய சக்ராயுதத்தின் மூலமாக 51 துண்டுகளாக அன்னையின் உடல் வெட்டப்படுகின்றது, பிரிக்கப்படுகின்றது. அந்த அன்னையினுடைய ஒவ்வொரு பாகமும் விழுந்த இடம்தான் இந்த பாரத தேசம். அதில் என் தாயினுடைய முக்கிய பாகம் என்று சொல்லக்கூடிய பகுதி விழுந்த இடத்திலிருந்து தான் இப்போ பேசுகிறேன். இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் இல்லை. கணவன்ங்க இந்த உலகத்தில் கலியுகம். இந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் மனைவியும் கணவன் உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம். அது எந்த காலத்திலும் தெரியக்கூடாதுங்க. அதனால தான் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் இப்படிப்பட்ட ஆலயத்தில் அமைத்திருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படும்.